ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஃப் டே ஸ்கூலுன்றதால காலைல எழுந்து ஹரிபரின்னு சமைக்கிற வேலை மிச்சம். நேற்று வந்து பெரிய ஸ்ப்ரிங் ஆனியன் கட்டு வந்து ஒரு பெரிய ஒரு ₹20க்கு வித்துட்டுருந்தாரு. ரொம்ப சீப் ரேட் தான் வென் கம்பேர் டூ சூப்பர் மார்க்கெட். ஆனால் அவர்கிட்டயும் ஒருத்தர் வந்து 3 கட்டு ₹50 குடுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேரம் பேசிட்டு இருந்தாரு. அப்பப்பா என்னடா மனுஷங்க இவங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இனிமேல் நம்ம இந்த பேக்கெட் காஃபி தூளுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு ஃபில்டர் காஃபிக்குள்ளே இறங்கலான்னு இறங்கிட்டேன். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு பருப்பு கடைசல் பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணிட்டேன். இது வந்து அவர் வந்து எனக்கு சப்பாத்தியே கொடு, இன்றைக்கி சப்பாத்தியும் பருப்பு கடைசலும் போதும், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுனாரு. அவர் என்னதான் ரெஸ்ட் எடுன்னு சொன்னாலும் நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? நமக்கு தான் ஆல்வேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் வந்து பேக் டு பேக் பைப்லைனில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. சரி, இதுதான் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபில்டர் காஃபி போடுறேன். சரி, எப்படி இருக்குன்னு தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசை தான். ஆனால் நிஜமாகவே சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு இல்லை, ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருந்தது. பட் ஃபஸ்ட் டைம் போடுறதால ஓகே. நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது கொஞ்சம் சர்ச் பண்ணி கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு பார்த்துட்டு அழகாக ஃபில்டர் காஃபி போட கற்றுக்கணும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.